அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஆட்டோக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறையில் பதிவு செய்த ஆட்டோக்களை மட்டுமே இயக்க முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய ஆட்டோக்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிளாம்பாக்கத்துல ஆட்டோவில் பெண் கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகப்பட்ட விவகாரத்துல ஆட்டோகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்து தாம்பரம் காவல்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய அந்த வெளியில இருக்கக்கூடிய வெளி ஆட்டோகளுக்கு, அதாவது உள்ளே அனுமதி கிடையாது. காவல்துறையில எந்தெந்த ஆட்டோகள் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த ஆட்டோகள் மட்டுமே இயக்க முடியும். வாகன பதிவு எண்களை சரியான முறையில் ஆட்டோவில தெரியும்படி இருக்க வேண்டும். சம்பவத்துல ஈடுபட்ட ஆட்டோ பதிவெண் சரிவர தெரியாத காரணத்தினாலதான் ஆட்டோ யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாம சிரமம் ஏற்பட்டதாகவும், அதனால்தான் சரியான முறையில ஆட்டோ உடைய பதிவெண் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆட்டோவை பறிமுதல் செய்து அபராதம் விதித்து நாங்கள் அதை பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறையினர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏஎன்பிஆர் சிசிடிவி கேமராக்களை போக்குவரத்து காவல்துறை சார்பாக அதுவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோ ஏறும் பேருந்துகள் வெளியேறும் இடம் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. புறநகர் காவல் நிலையம் ஒன்று போக்குவரத்து காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் ஆட்டோவில் ஏறும் போது அடையாள அட்டை இந்த பேருந்து நிறுத்தத்தில் தான் ஓடுகிறதா என்பதை பார்த்து பயணிக்கும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் தொடர்பு எண்கள் மற்றும் உதவி எண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய அந்த பகுதியில் கூடுதலாக சுழற்சி முறையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடுகளை மீறும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்யவும் தாம்பரம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்படும் என்று உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள். ஆட்டோக்களை போலீசாரிடம் பதிவு செய்யாமல் ஓட்டினால் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த ஆட்டோக்கள் திரும்ப கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உத்தரவு சொல்லியிருக்கிறது. அது மட்டும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. போக்குவரத்து துணை ஆணையர் சமீர் சிங் மீனா தலைமையிலான ஆட்டோ சங்கங்கள் ஆர்டிஓ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகுதான் இந்த உத்தரவானது தாம்பரம் போக்குவரத்து காவல்துறையினால் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல சம்பவம் நீடித்தால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்து திரும்ப ஆட்டோக்களை திரும்ப தர மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.